பாபுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நான் அப்பா வளர்த்த பொண்ணு, ஆனா நான் தேசியத்துல போய் என்ன தஞ்சம் புகுந்தேன். ஏன்னா மோடி அவர்களே எனக்கு பிடிக்கும்னு. அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு. அதனால அவரு எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்ப நீங்க அப்பான்னு சொல்ற ஸ்டாலின் போய் அடிமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதாவது அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானது வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. நான் அப்பா கட்சியில இல்ல, வாரிசு அரசியலை நான் எந்த விதத்திலும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நானே 27 வருஷம் ஆச்சு பாஜக சேர்ந்து அடிப்படை உறுப்பினர் ஆரம்பிச்சு மண்டல், மாவட்டம், மாநிலம், தேசியம் அப்படின்றத நான் வளர்ந்திருக்கேன். அதனால எங்களை பத்திலாம் அவர்களுக்கு பேசுறதுக்கு வாரிசு இல்லாத வாரிசுகள், அவங்கெல்லாம் வாரிசுக்காக வாரி கொடுக்கின்ற வாரிசுகள். அதனால எங்களை பத்தி அவர் பேசக்கூடாது. அண்ணன் எடப்பாடியார் ஒருவேளை டிக்கெட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க திமுக சிவசங்கர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் உதறல் எடுத்துக்குது. டெல்லி எங்கெங்க இருக்கு? டெல்லி இந்தியாவுக்குள்ளதானே இருக்கு, தலைநகர் தானே டெல்லி. அதனால டெல்லிக்கு போனா இவங்க பயம் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு குற்றவாளிகளாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு பட்டியல் எல்லாம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உங்க பட்டியல்ல யாரெல்லாம் இருக்கு? அது வாரிசுகள் தானே அதிகம் இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்க அமைச்சர்கள் சில பேர் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இவங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலையில அமித்ஷா அவர்களிடம் இருந்து தகவல்களை வாங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி ஏன் டெல்லிக்கு போனாங்க? இன்னைக்கு யார்கிட்ட இருந்து தகவல் வாங்குறீங்க? சரி, நாங்களாவது கூட்டணி கட்சி தலைவர்களிடம் இருந்து சில தகவல்களை பெற்றுக் கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல. அங்க உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் நியாயத்தோட தான் இருக்கணும். எங்களை காட்டி பயமுறுத்தி ஒரு சீட்டை குறைக்கிறாங்க. ஆக ஸ்டாலினுக்கு நாங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியில சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக பயங்காட்டி பயங்காட்டி பயங்காட்டி. அது மட்டும் இல்லைங்க, நான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்க குறைச்சு வாங்க தயாராயிட்டு ஏன் பாஜக உள்ள வந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா பாஜக உள்ள வந்துருச்சு, கவலையே பட. நாங்க வந்துட்டோம், அதனால நாங்க வந்துருவோம், நீங்க நம்ம கவலைப்பட வேணாம், நாங்க வந்துட்டோம்.